100 கொடுத்து 2002ல வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த அசெட்டை 400 2024ல இப்போ நீங்க விற்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ வித் இண்டெக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் வரும், வித்தவுட் இண்டெக்ஸேஷன் பார்த்தா எவ்வளோ டேக்ஸ் வரும். வித் இண்டெக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ண போறீங்கன்னா என்ன, நீங்கள் வாங்கின வருஷம் இருக்கு இல்லையா 2002ல, அப்போ சிஐஐ காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிங்கனாவே ஒரு வருஷத்துக்கும் என்ன சிஐஐ வேல்யூங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சிஐஐ வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 இல்லை ஒரு 150 இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் ஒரு 150 2002ல நான் வாங்கினப்போ. நான் விற்கிற வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2024ல சிஐஐ வேல்யூ